இருக்கிறியா, என்கிட்ட வா சொல்லிட்டு என்ன சொல்றேன்னா, அவர் சொல்றா நான் உனக்குள்ள வருவேன், நான் வந்த என்ன செய்வேனா உன்னுடைய எல்லா பாரத்தையும் எல்லா கவலையும் எல்லா கண்ணீரையும் நான் துடைப்பேன் என்ன ஆண்டவர் சொல்றாரு. அம்மா அம்மா அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை இந்த தெருவில் நின்று சொல்லப்படுதுன்னு சொல்லிட்டு தயவு செய்து நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இது ரொம்ப எளிமையா கடந்து போகாதீங்க. இது உண்மையாக சொல்றேன், ஒரு வாழ்வை மாற்றக்கூடிய வார்த்தை, ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை மாற்றக்கூடிய வார்த்தை. ஏன் இதுல இயேசு இருக்காருங்க. இந்த இயேசு ரொம்ப நல்ல தெய்வம், நமக்காக உயிரை கொடுத்தவர், நமக்கு உதவி செய்ய அவர் இன்றைக்கும் அவர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். இயேசு நம்முடைய கஷ்டங்களை மாற்ற, கவலையை மாற்ற, வேதனையை மாற்ற, துன்பங்களை மாற்ற இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். இந்த இயேசு அருமையான நண்பனே, இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துக்கு சின்ன இதயத்தை இடத்தை கொடுத்து பாருங்க, உங்க குடும்பத்தில் உள்ள கஷ்டம் மாறும், கண்டிப்பா மாறும். இயேசு நல்லவர், எல்லாருக்கும் தெரியும். பேப்பட்டவங்க சொல்லுவாங்க இயேசு நல்லவருங்க, அவரு ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர் சொல்லுவாங்க. நான் அதுக்கு மேல ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்க ருசி பாருங்கன்னு சொல்றேன். ருசி பாருங்க, இயேசு நல்லவர் தெரியுமே, அவர் ருசி பாருங்க. எப்படி தெரியும்? தரமணியில அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடை இருக்கு, அங்க ஒரு பிரியாணி கடை இருக்கு. அங்க போனீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்கும், நல்ல நிறைய தராங்க கம்மியான காசுல அப்படின்னு காதர் பாய் பிரியாணி கடை வச்சுங்களா தரமணியில. அப்போ சொன்ன மாதிரி நம்மள வீட்டுல ஒரு நாள் வாங்கி சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், போய் வாங்குவோம். வாங்கி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்குது சொன்னபடி. அருமையானவர்களே, இதே போலதான் இந்த ஆண்டவருடைய அன்பை நாங்க எங்களுக்கு இயேசுக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு ஒருவர் சொல்லி நாங்கள போயிட்டு அதை ருசி பார்த்த பின்புதான் ரொம்ப நல்லவர், ரொம்ப இனிமையானவர், ரொம்ப அன்பானவர், யோ அப்படி சொல்லிட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் இவ்வளவு நாள், இனி நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஏன் ரொம்ப ருசி என் வாழ்க்கையில நல்லது செய்வார். அம்மா இயேசுவை நம்பும் போது, விசுவாசிக்கும் போது அவர் என்ன செய்வார், நான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்வார், நன்மையை செய்வார். இந்த இயேசு நல்லதையும் நன்மையும் செய்கிற தெய்வம். ஏன் சொல்றேன்னா அவர் உயிரையே கொடுத்தாருங்க. இயேசு உயிரே கொடுத்தார் நமக்காக, மற்றது எல்லாமே தருவார். நம்ம வீட்டுக்கு வேண்டிய தருவார், பிள்ளைகளுக்கு வேண்டிய தருவார், கணவனுக்கு வேண்டிய தருவார், மனைவிக்கு வேண்டிய தருவார், குடும்பத்துக்கு எல்லா தேவைகளையும் சந்திப்பார். இயேசு கிறிஸ்து நமக்கு பக்கபலமா இருப்பார், குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பா இருப்பார். இவர் நம்ம நல்ல ஆசீர்வாதம், நல்ல ஒரு வாழ்க்கை இந்த பூமியில நம்ம படுத்துட்டோம், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ இவரே துணை, இவர் துணையா நம்ம நடத்துவாருங்க. இந்த தெய்வம் ஒரு நாள் கைவிட மாட்டார். நான் சொல்றேன் கேளுங்களேன், இந்த உலகத்துல நம்ம வாழ்ற உலகத்துல உபத்திரவம் உண்டு. பைபிள்ல சொல்லி இருக்குது, நம்ம வாழ்ற இந்த உலகத்துல கஷ்டம் இருக்கு. இந்த கஷ்டத்தை எப்படி மேற்கொள்றது? அநேக தெரியாத சூசைட் பண்ணிடுறாங்க, நிறைய என்னென்னவோ பண்ணிக்கிறாங்க, என்ன பிரச்சனை நடக்குது. ஆனா உலகத்துல உபத்திரம் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்த இயேசுவை நம்பி